Welcome to Joe's Max Gallery. இப்போ நம்ம 11th standard max exercise 2.9ல sum number 5 எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். Resolve this into partial fraction. So given question நம்ம என்ன பண்ண போறோம்? Partial fractionல எழுத போறோம். Partial fraction அப்படின்னு சொன்ன உடனே given questionோட denominator தான் நம்ம செக் பண்ணணும். இங்க x power 4 minus 1 இருக்கு. So நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னா 1 divided by x power 4 minus 1 அப்படின்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன் ஸ்கொயர் அப்படின்ற டேர்ம் எழுதிக்கிறேன். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல x பவர் 4 x ஸ்கொயர் raised to power 2 ன்னு எழுதிக்கிறேன். இத 1 ஸ்கொயர் ன்னு எழுதிக்கிறேன். அப்படினா அந்த டேர்ம் எப்படி மாறிடும்? x ஸ்கொயர் the whole square minus 1 ஸ்கொயர். அதாவது இது a ஸ்கொயர் minus 1 b ஸ்கொயர் ன்னு எடுத்துக்கலாம். a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் ன்னு சொல்லும்போது a plus b into a minus b. சோ அந்த டேர்ம் எப்படி ஸ்ப்ளிட் ஆயிடும்? 1 divided by a plus b na a place la inga x square a place la x க்கு square okay va so x square plus b ன்னு சொன்னா plus 1 ஏனா b place la 1 இருக்கு then a minus b ன்னு சொல்லும்போது x square minus b place la 1 okay va இப்போ நம்ம இது ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு இன்னும் பார்த்தேன்னா இந்த டேர்ம் டைரக்டாவே x square minus 1 அதே மாதிரி a square minus b square ஃபார்முலால தான் இருக்கு so இந்த பிளேஸ்ல 1 க்கு ஸ்கொயர் காப்பி பண்ணும்போது x square minus 1 square so next step like the x plus 1 and x minus 1 ன்னு எழுதிக்கலாம் so இங்க 1 divided by இந்த x square plus 1 ஸ்டேபிளா இருக்கும் இத மட்டும் நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன் எப்படினா x plus 1 and x minus 1 ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் இத நம்மளால இந்த மாதிரி லீனியர் ஃபார்ம்ல எழுத முடியாது சோ இந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல அப்படியே நம்ம ஸ்டேபிளா வச்சிருக்கோம் சோ நெக்ஸ்ட் இத எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் இது குவாட்ராட்டிக் ஃபார்ம் இது x power 1 இருக்குறதுனால லீனியர் ஃபார்ம் x power 1 இருக்குறதுனால இது லீனியர் ஃபார்ம் சோ நான் ஃபர்ஸ்ட் லீனியர் ஃபார்ம் எடுத்துக்கிறேன் a divided by x plus 1 plus b divided by இந்த x minus 1 plus இது குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல இருக்குறதுனால நம்ம என்ன பண்ணனும் a b க்கு அப்புறம் எழுத வேண்டிய கான்ஸ்டன்ட் c so cx plus d divided by x square plus 1 இப்படி டினாமினேட்டர்ல குவாட்ராட்டிக் ஃபார்ம் இருந்ததுனா நியூமரேட்டர்ல ஒரு லீனியர் ஃபார்ம்ல ஒரு ஈக்குவேஷன் இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா சோ cx plus d நான் செலக்ட் பண்ணிருக்கேன் ஓகே இப்போ இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல given question இருக்கு x power 4 minus 1 என்ற டேர்ம் இத நான் என்ன பண்ண போறேன் இப்போ LCM பண்றேன் LCM பண்ணும்போது இங்க டினாமினேட்டர்ல x plus 1 x minus 1 x square plus 1 இருக்கு அது எல்லாமே நம்ம எழுதிக்கலாம் x plus 1 x minus 1 x square plus 1 நியூமரேட்டர்ல a into x plus 1 மட்டும் தான் டினாமினேட்டர்ல இருக்குறதுனால இந்த ரெண்டு டேர்ம்ஸை இங்க மல்டிபிள் பண்ணி எழுதணும் x minus 1 and x square plus 1 plus b into இங்க டினாமினேட்டர்ல x minus 1 மட்டும் தான் இருக்கு சோ இந்த ரெண்டு டேர்மை மல்டிபிள் பண்ணி எழுதணும் அதாவது x plus 1 and x square plus 1 plus இந்த cx plus d கூட cx plus d இதோட இந்த டினாமினேட்டர்ல x square plus 1 மட்டும் தான் இருக்கு சோ இந்த ரெண்டு டேர்மும் மல்டிபிள் ஆகும் அதாவது x plus 1 into x minus 1 ஓகே இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு இதோட நியூமரேட்டரும் ஈக்குவல் இங்க டினாமினேட்டரும் இந்த டினாமினேட்டரும் ஈக்குவல் எப்படின்னு சொன்னா இந்த டினாமினேட்டர் வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இங்க क्वेश्चनல உள்ளத அப்படி நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணி ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் இல்லையா சோ இந்த டேர்ம் தானே இங்க டினாமினேட்டர்ல இருக்கு சோ LHS ஓட டினாமினேட்டரும் RHS ஓட டினாமினேட்டரும் சேம் சோ நியூமரேட்டர்ஸும் கண்டிப்பா சேம் தான் நான் என்ன பண்ண போறேன் நியூமரேட்டர்ஸை ஈக்குவேட் பண்ண போறேன் ஈக்குவேட்டிங் the numerator ஈக்குவேட் பண்ணும்போது இங்க 1 ஈக்குவல் டு இதில இருந்து ஃபுல்லா எல்லாத்தையுமே எழுதிக்கலாம் a into x minus 1 x square plus 1 plus b into x plus 1 and x square plus 1 plus cx plus d into x plus 1 and x minus 1 இந்த பிளேஸ்ல எல்லாரும் செய்யற மிஸ்டேக் என்னன்னா இந்த cx plus d க்கு பிராக்கெட் போடாம மிஸ் பண்ணிடுவாங்க அப்போ d ஓட மட்டும் தான் அந்த டேர்ம் என்னவா இருக்கும் மல்டிபிளா இருக்கும் சோ அது ராங் சோ நம்ம என்ன பண்ணனும் இந்த பிளேஸ்ல பிராக்கெட் போட மிஸ் பண்ணிட கூடாது கண்டிப்பா போட்டுக்கணும் ஓகே இப்போ இங்க x minus 1 இருக்குறதுனால நம்ம என்ன செலக்ட் பண்ணிக்கலாம் x minus 1 ஓட நெகட்டிவ் ஃபார்ம் +1 இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும் x பிளேஸ்ல இங்க x plus 1 இருக்கு 1 ஓட நெகட்டிவ் ஃபார்ம் -1 சோ இதை நம்ம x பிளேஸ்ல காப்பி பண்ணிக்கலாம் ஓகேவா
இங்கே cx இருக்கிறதுனால x equal to 0 காப்பி பண்ணும்போது இது 0வா மாறும். ஸோ இந்த 3 டேர்ம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு x equal to 1 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். x equal to 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நோ சேஞ்சஸ், ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தே எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே 1 காப்பி பண்ணும்போது 1 மைனஸ் 1 0, 0 கொண்டு இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் 0 தான் கிடைக்கும். ஸோ அதை எழுத வேண்டாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பி என்று இங்கே 1 காப்பி பண்ணும்போது 1 ப்ளஸ் 1, இங்கே 1 காப்பி பண்ணும்போது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் இந்த cx ப்ளஸ் டி என்று இதுலேயும் நம்ம 1 காப்பி பண்ணும்போது என்ன ஆகும்? 1 மைனஸ் 1 0ன்னு மாறிடுமா? 0 இன்ட்டு இந்த ரெண்டு டேர்ம் மல்டிபிள் பண்ணால் எல்லாமே 0 தான். ஸோ இது ஃபுல்லாகவே எழுதணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக இது எல்லாமே 0 ஆகிடும், எழுத வேண்டாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே 1 ஈக்குவல் டு இது எழுத வேண்டாம், b இன்ட்டு 1 ப்ளஸ் 1 2, 1 ஸ்கொயர்னா 1 1s are 1, 1 ப்ளஸ் 1 2ன்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது b இன்ட்டு 2 2s are 4, இங்கே 1 இருக்குது, 1 இங்கே டினாமினேட்டரில் வரும்போது 1/4ன்னு சேஞ்ச் ஆகிடும். அதாவது b ஈக்குவல் டு 1/4 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? b வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா x பிளேஸில் -1 இந்த ஈக்குவேஷனில் காப்பி பண்ணி பார்க்கலாம். ஸோ x ஈக்குவல் டு -1. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ a இன்ட்டு இங்கே -1 காப்பி பண்ணும்போது இது -1 இன்ட்டு இது -1 ஸ்கொயர். ஸோ -1க்கு அகைன் ஒரு ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் b இன்ட்டு இங்கே -1 காப்பி பண்ணும்போது -1 ப்ளஸ் 1 0 ஆகிடும். 0 இன்ட்டு b 0, 0 இன்ட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் 1 0. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0வாக சேஞ்ச் ஆகிடும். இந்த பிளேஸ்லையும் -1 காப்பி பண்ணும்போது -1 ப்ளஸ் 1 0 ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம 0வால் மல்டிபிள் பண்ணால் எல்லாமே 0. ஸோ இதுவும் ப்ளஸ் 0. இப்போ நம்ம இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணால் போதும். a இன்ட்டு -1 -2, -1 ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ இதில் 1 தான் ரிமைனிங். ஸோ 1 ப்ளஸ் 1. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் -2 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 2. ஸோ 2 2s are 4 ஆன்சர் கிடைக்குது. a இன்ட்டு -4, இது -4 ஏயோட மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. இது இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது 1 டிவைடட் பை -4ன்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ நமக்கு a வேல்யூ ஈக்குவல் டு -1/4ன்னு வேல்யூ கிடைக்கும். ஏன்னா டினாமினேட்டரில் மைனஸ் சிம்பிள் எழுதக்கூடாது இல்லையா? ஸோ a வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னும் ஃபைன் பண்ண வேண்டியது என்னெல்லாம் இருக்குது? c அண்ட் d இந்த ரெண்டு வேல்யூ ஃபைன் பண்ணணும். நான் c வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு x ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? x ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 தான் இருக்குது. இங்கே a இன்ட்டு a பிளேஸ்லாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். a பிளேஸில் என்ன எடுத்திருக்கோம்? a ஈக்குவல் டு -1/4 அண்ட் b ஈக்குவல் டு +1/4. இதையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர், நம்ம ஃபஸ்ட்டு இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் இல்லையா? இதை ஈக்குவேஷன் நம்பர் 1னும் ஈக்குவேட் பண்ண நியூமரேட்டர்ஸை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன பண்ண போகிறோம்? காப்பி பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. நான் வேணால் இந்த ஈக்குவேஷனை இங்கே இன்னொரு முறை எழுதிக்கிறேன். ஏன்னா 1 ஈக்குவல் டு a இன்ட்டு x -1 x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் b இன்ட்டு x -1 x ப்ளஸ் 1 x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் cx ப்ளஸ் d இன்ட்டு x -1 x ப்ளஸ் 1 x -1. இப்போ கொஸ்டினில் உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையும் எழுதிட்டேன். இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறேன்? இங்கே காப்பி பண்ணுறேன். ஸோ 1 ஈக்குவல் டு a இன்ட்டு a பிளேஸில் கூட -1/4 காப்பி பண்ணிக்கலாம். x பிளேஸில் 0. ஸோ இது 0 -1, இங்கே 0 காப்பி பண்ணும்போது 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் b பிளேஸில் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கிற +1/4. x பிளேஸில் 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது 0 ப்ளஸ் 1 என்று இங்கே 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் c என்று x பிளேஸில் 0 ப்ளஸ் d என்று இங்கே 0 ப்ளஸ் 1 அண்ட் 0 -1. ஆக்சுவலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வேல்யூ வரும்ன்றது நமக்கு டேரெக்டாகவே தெரியும். இந்த டேர்ம் எழுதாமலே டேரெக்டாக இப்படி எழுதிக்கலாம். a பிளேஸில் -1/4, இங்கே 0 காப்பி பண்ணால் 0 -1 -1. 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் b பிளேஸில் 1/4 காப்பி பண்ணிக்கலாம். 0 ப்ளஸ் 1 1 அண்ட் 0 ப்ளஸ் 1 அதுவும் 1 தான். ப்ளஸ் இங்கே c இன்ட்டு 0 0 ப்ளஸ் d இன்ட்டு 0 ப்ளஸ் 1 1
and 0 minus 1 minus 1. இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரக்டாக கூட இந்த வேல்யூஸை சால்வ் பண்ணி இங்கே எழுதிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து இந்த ஸ்டெப்பை எழுதி தான் எழுதணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இது மைனஸ் 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 ப்ளஸ் ஆகிடும். 1 1s are 1 1 1s are 1. ஸோ 1/4 ஆன்சர் இருக்குது. இங்கே 1 1s are 1 1 into 1/4 1/4. இங்கே 0 இருக்குது, இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ D into 1 1s are 1 1 into ப்ளஸ் into மைனஸ் மைனஸாக மாறிடும். ஸோ இந்த பிளேஸில் மைனஸ் 1 into D. ஸோ இப்போது இந்த மைனஸ் D அப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இங்கே 1/4 ப்ளஸ் 1/4 இந்த 1 அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் 1ஆக மாறிடும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே 1 இருக்கு இல்லையா, இந்த 1 ஆப்போசிட் சைடில் மைனஸ் 1ஆக சேஞ்ச் ஆகிடும். ஸோ எல்சிஎம் பண்ணலாம். அப்போ இங்கே 1 ப்ளஸ் 1 மைனஸ் 4 1s are 4. எல்சிஎம் தானே பண்ணுறோம். ஸோ 4 மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ உன்னோட ஆன்சர் 1 + 1 2 2 - 4/4. 2 - 4 is -2. -2/4 is -1/2. So D value equal to -1/2. Okay, next one D value find பண்ணியாச்சு. C value find பண்ணணும். Same like that. அதே மாதிரி நம்ம இதில் xக்கு 0 எடுத்துட்ட மாதிரி ஆல்ரெடி 1 -1 நம்ம எடுத்துட்டோம். ஸோ எக்ஸுக்கு அடுத்தது 2 எடுத்து இந்த பிளேஸில் என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணலாம். இப்போது x = 2 அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். x = 2, a = -1/4, b = 1/4 and d = -1/2. இந்த 3 வேல்யூஸும் நம்ம ஃபைண்ட் பண்ணது. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் செகண்ட் ஈக்குவேஷனில் காப்பி பண்ண போகிறேன். நான் செகண்ட் ஈக்குவேஷனில் காப்பி பண்ணுறதுக்காக ஈஸியாக இருக்கிறதுக்காக ஈக்குவேஷனை இங்கே காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 = a பிளேஸில் -1/4. இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 - 1 1 இன்ட்டு இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 2s are 4. இது 2 ஸ்கொயராக மாறிடும் இல்லையா, 2 2s are 4. 4 - 1 4 + 1 4 + 1 is 5. இல்லைன்னா இன்னொரு ஸ்டெப் கூட எழுதிக்கலாம். -1 இன்ட்டு இது 2 ஸ்கொயர் + 1 ப்ளஸ் b பிளேஸில் 1/4 காப்பி பண்ணிக்கலாம். x பிளேஸில் 2 + 1 அண்ட் x பிளேஸில் 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸோ 2 ஸ்கொயர் + 1 ப்ளஸ் cx இன்ட்டு ஸோ c இன்ட்டு 2 x பிளேஸில் 2 ப்ளஸ் இந்த d இன்ட்டு இங்கே x + 1 இருக்குது. x + 1ன்னு சொல்லும்போது இது 2 + 1 இன்ட்டு இது 2 - 1. ஓகேவா? இப்போ இது -1/4 இன்ட்டு 1/4 எழுதிக்கலாம். 1ஆல் மல்டிபிள் பண்ணால் 1/4 அப்படியே தான் இருக்கும். ஸோ 1 திரும்ப நம்ம எழுத தேவையில்லை. இது 2 2s are 4 4 + 1னா 5ன்னு சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ் 1/4 இன்ட்டு இங்கே 2 + 1னா 3 ஆன்சர் கிடைக்கும். இது 2 2s are 4 4 + 1 5ன்னு ஆன்சர் இருக்கும். ப்ளஸ் இது 2cன்னு சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ் d இன்ட்டு 1 2s are 2 2 - 1 அப்படின்னு சொன்னால் 1 ஆன்சர் இருக்கும். இன்னும் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்கே -1 5s are 5. ஸோ 5/4 ஆன்சர் இருக்கும். ப்ளஸ் இது 3 5s are 15 1 into 15 15. ஸோ 15/4 ஆன்சர் இருக்கும். ப்ளஸ் இதில் 2c ப்ளஸ் d இன்ட்டு 1 2s are 2. ஸோ இந்த 2வால் நம்ம என்ன பண்ணிடலாம், உள்ளே கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்கே 2 + 1 3. ஸோ 1 3s are 3 3ஆல் உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 2 3s are 6 கிடைக்கும். ஸோ 6c ப்ளஸ் 3 இன்ட்டு d 3dன்னு ஆன்சர் இருக்கும். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே 1 மட்டும்தான் இருக்குது. நான் இதை கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால இங்கே நான் சால்வ் பண்ணிக்கிறேன். 4 வந்து எல்சிஎம் பண்ணும்போது 15 - 5ன்னு ஆன்சர் இருக்கும். 5 + 15. ஸோ 15லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணும்போது 10 ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இது 10/4ன்னு மாறிடும். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ் 6c ப்ளஸ் 3d d வேல்யூ கூட நமக்கு தெரியும் இல்லையா, அதையும் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். d பிளேஸ்லையும் 1/2 இந்த பிளேஸில் -1/2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ப்ளஸ் 6c ப்ளஸ் 1 3s are 3. ஸோ 3/2 நெகட்டிவில் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மைனஸ் இதை 3/2ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த 3/2 இந்த 10/4 இந்த ரெண்டு டேர்மும் அப்படியே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா 6c அப்படின்றது இங்கே பாசிட்டிவில் இருக்குது இல்லையா. ஸோ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரும்போது ஆல்ரெடி இங்கே 1 இருக்குது. ஸோ 1 10/4 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது -10/4 3/2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது -3/2 ப்ளஸ் 3/2 சேஞ்ச் ஆகிடும். திஸ் ஒன் ஈக்குவல் டு 6c. ஓகே, இந்த 6c மட்டும் ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே இருக்குது. இப்போ நம்ம இதை எல்சிஎம் பண்ணணும். இங்கே 4 அப்படின்ற டேர்ம் இருக்குது. இங்கே 2 2s are 4 தானே. ஸோ நியூமரேட்டையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 4ஆல் எல்சிஎம் பண்ணும்போது 1 4s are 4 -10. இங்கே 2 3s are 6 ஈக்குவல் டு 6c. இப்போது 6 + 4 10
அப்போ 10 minus 10 என்ன ஆகிடும் 0. ஸோ 0/4னா 0 தான் ஆன்சர். 0 equal to 6c, அதாவது 6c equal to 0ன்னு கிடைக்கும். ஸோ c equal to 0, c equal to 0ன்னு ஆன்சர் கிடைக்குது. ஏன்னா 6 divided by 6னா ஆன்சர் என்ன ஆகும் 0 தான் கிடைக்கும். ஸோ c equal to 0. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண எல்லா வேல்யூஸையும் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் காப்பி பண்ணிக்கலாம். Substitute a equal to minus 1/4, b equal to 1/4, c equal to 0 and d equal to minus 1/2 in 1. 1ல் substitute பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் நம்ம கொஸ்டின்லேருந்து காப்பி பண்ணிக்கலாம். கொஸ்டின் என்னது 1 divided by x power 4 minus 1 equal to a divided by இருந்தது. நம்ம என்ன இன்னொரு முறை அந்த ஈக்குவேஷன் இங்கே எழுதிக்கிறேன். a divided by x plus 1 plus b divided by x minus 1 plus cx plus d divided by x square plus 1. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் a பிளேஸில் மைனஸ் 1/4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1/4 4 எழுதிட்டு இந்த x plus 1 இந்த பிளேஸ்லேயே மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். plus b பிளேஸ்லையும் 1/4. ஸோ 1 divided by 4 into டினாமினேட்டர் இருக்கிற x minus 1 அப்படியே கண்டினியூ ஆகும். plus cx plus d, c பிளேஸில் 0, ஸோ 0 into xன்னு கிடைக்கும். இந்த டேர்ம் 0 ஆகிடும். plus d பிளேஸில் minus 1/2 divided by x square plus 1. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா 1/4 into x minus plus 1 plus 1/4 into இதில் a பிளேஸில் minus 1/4. ஸோ மைனஸ் இங்கே போட்டுக்கணும். 4 into x minus 1 plus இந்த 0 into something 0, இது எழுத வேண்டாம். இதில் மைனஸ் சைன் இருக்குது. ஸோ இது minus 1 divided by 2ன்றதை டினாமினேட்டரில் கொண்டு வந்துடலாம். x square plus 1. இல்லைன்னா இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் இதையும் மைனஸ்னு மாற்றி எழுதிக்கலாம். அப்போ இதுவும் மைனஸில் இருக்குது, இதுவும் மைனஸில் இருக்குது, இது மட்டும்தான் பாசிட்டிவில் இருக்குது. எப்போவுமே ப்ளஸில் இருக்கிறத ஸ்டார்டிங்கில் எழுதுறது ரொம்ப நல்லது. ஸோ 1/4 into x minus 1 இந்த டேர்மை நெக்ஸ்ட் எழுதிக்கலாம். minus 1/4 into x plus 1, then plus into minus minus 1/2 into x square plus 1. That's all. ஃபைனலாக இந்த ஈக்குவேஷனில் தான் நம்ம ஏபிசிடி எல்லாத்தையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணினேன்.